ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாரதி இப்போ அங்கே வராரு. இங்கே என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா நீங்களே அவர்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னோட பொண்டாட்டி அவ கன்சீவா இருக்கிறேன்னு சொன்னா அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு, இது எங்களோட குழந்தை இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் குழந்தை பிறக்கட்டும், அது என்ன மாதிரி இருந்தா அது என்னோட குழந்தை நான் ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அந்த குழந்தை என்ன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு பிறந்த குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. அந்த லேடி சொல்றாங்க, இந்த குழந்தை அவரோடது தான், இதை நான் எந்த தெய்வத்து மேலனாலும் சத்தியம் பண்ணி சொல்ல தயாரா இருக்கிறேன், அதுக்கு மேல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அழுறாங்க. பாரதி சொல்றாரு, இப்ப இருக்கிற உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்க அழக்கூடாது மேடம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. மருத்துவ ரீதியா இந்த குழந்தை அவரோடதுதான் அப்படின்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. பாரதி அந்த லேடியோட ஹஸ்பண்ட சொல்றாரு, உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த குழந்தை யாரோடது அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை டெஸ்ட்னால எடுத்துக்கோங்க சார், உடனே எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. நீ இப்ப குடி போதையில இருக்கிற, நாளைக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வா டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அது வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை நீ டார்ச்சர் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. பாரதி இப்போ அங்கிருந்து போயிடுறாரு. விக்ரம் கண்ணமாட்ட சொல்றாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு பாரதிக்கே தெரிஞ்சிருக்கே, இது உங்க வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா இப்போ வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. என்ன பேபி, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. அதான் சொன்னேன்லம்மா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு, வாமிட் எடுத்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேம்மா, நான் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லைம்மா, இப்போதான் நான் ஜூஸ் குடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. உன்னை பார்த்தா ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி தெரியலையே, ஏதோ பாய்சன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன மாதிரில டயர்டாக இருக்கிற அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. அம்மா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சாந்தி யோசிக்கிறாங்க. உடனே வா பேபி, நம்மளோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நானே ஒரு டாக்டர்மா, என்னோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நீ நடந்துக்கிறது மட்டும் கிடையாது, மாப்பிள்ளை நடந்துக்கிறதும் எனக்கு வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. பகல் ஃபுல்லா மாப்பிள்ளை வீட்லயே இருக்க மாட்டேன்றாரு, நைட்டு தான் வராரு, இடையில அப்படி அவர் எங்க தான் போறாருன்னே தெரியல, ஒரே மர்மமா இருக்கு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ஷர்மிளா இப்ப அங்கிருந்து போயிடுறாங்க. வெண்பா சாந்திட்ட சொல்றாங்க, அம்மா சொன்னதை கவனிச்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம ரோஹித்தை ஃபாலோ பண்ணிட்டு போனோம், நீ தான் மிஸ் பண்ணிட்ட, அவன் என்ன பண்றான்றதை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி அவரோட பழைய நினைவுகளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்ணம்மாவை பார்த்து, இவளோட வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தையே இல்லம்மா அப்படின்னு ஹார்ஷா அவர் பேசுனதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. கண்ணம்மா இப்ப அங்க வராங்க. உங்ககிட்ட ஒரு 5 minutes பர்சனலா பேசணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல பர்சனல் விஷயம் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தான் சார், இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இன்னைக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு பிரச்சனை பண்றப்ப நீங்க ரொம்ப அழகா அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொன்னீங்களே சார், இதே அட்வைஸ உங்களை பார்த்து நீங்க ஏன் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து இதே அட்வைஸை நீங்க உங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை அன்னைக்கே சரியா இருந்திருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் நேரடியாவே கேட்குறேன் சார், நீங்க எப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறீங்க, இன்னைக்கா நாளைக்கா இல்லை நீங்க சொல்ற ஒரு நாளையில வச்சுக்கலாம் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, டாக்டரே நீங்க எங்க போயிட போறீங்க, இங்கதானே இருந்தாங்கன்னு, என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சம்மதம் சொல்வாரா, என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.